ஹலோ எவர்படி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? என் இனிய உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. எல்லாரும் வீட்டில் வந்து நான் காலையே சொல்லியிருக்கணும், லேட்டாக சொல்கிறேன். வீட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா 6 அகல் விளக்கு எடுத்துக்கிட்டு ஒன்றில் வந்து உப்பு, ஒன்றில் பருப்பு, ஒன்றில் அரிசி, பச்சரிசி எடுத்துங்க. சின்ன அகல் விளக்காக இருந்தாலும் போதும், உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அது மாதிரி எடுத்துக்கிட்டு அது மேலே உப்பு விளக்கில், மண் விளக்கில் கொஞ்சம் உப்பு, இன்னொரு விளக்கில் பருப்பு, இன்னொரு விளக்கில் அரிசி இப்படி எடுத்துங்க. அந்த உப்புக்கும் கீழே வச்சு மேலே இன்னொரு அகல் விளக்கு வச்சு எண்ணெய் ஊற்றி விளக்கு போடுங்க. வெள்ளிக்கிழமை இந்த 3 விளக்கும் போட்டிங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக தீரும். அப்போ ஏன் உனக்கு தீரலன்னு கேட்குறீங்களா? அதை நான் வாங்கி வந்த வாரம் எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். நான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், முன்னாடிலாம் செஞ்சுருக்கேன், நல்லா இருந்தோம். கொஞ்ச நாள் அதை நான் இடையில விட்டதுனால ரொம்ப கஷ்டங்கள் வந்துருச்சு. இப்போ மறுபடியும் நான் அதே விளக்கு அந்த பாருங்கள், அந்த 3 தீபம் எரியுது பார்த்தீங்களா? சின்ன சின்ன விளக்கில், அகல் விளக்கில் ஒரு விளக்கில் உப்பு, ஒரு விளக்கில் வந்து பருப்பு, இன்னொரு விளக்கில் வந்து அரிசி, 3 விளக்குலையும் கீழே வச்சு அதுக்கு மேலே இன்னொரு அகல் வச்சு அது மேலே எண்ணெய் ஊற்றி விளக்கு போட்டு வச்சுருக்காங்க. நம்ம கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு நம்பிக்கை தாங்க. தனிமைங்கிறது எல்லாம் சொல்லுவாங்க, தனிமையாக இருக்கிறதே ஒரு வெற்றி தானே, தனிமையாக இருக்கிறதே சிங்கம்னு சொல்லுவாங்க. இருந்து பார்த்தா தான் தெரியும் வலியும் வேதனையும். எதாக இருந்தாலுமே சொல்கிறவங்க ஈஸியாக சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த கஷ்டங்கள் அவங்க படுறவங்களுக்கு தான் தெரியுது எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு. நான் ஏற்கனவே நான் நிறையா புலம்புறதுக்கெலாம் சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ புலம்பும், உங்களுக்கே தெரியும். இப்போ தனியாக இருக்கிறது ஒரு பெரிய வாய்ப்பாக கிடச்சி போச்சு. மனநலம் பாதிக்கப்பட்டுருமோன்னு பயப்படுறேன். தனியாக இருக்கிறதுனால நிறையா சிந்திக்கிறேன், நிறையா யோசிக்கிறேன். என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி தான் முன்னாடியே நான் யோசிப்பேன். வாழ்க்கையில் ஜெயிக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் இப்போவும் நான் யோசிக்கிறேன். என்ன செய்யலாம், வாழ்க்கையை ஜெயிக்கணும். என்ன வாழ்க்கை, அந்த அம்மாவுக்கு வயசாகி போச்சு, 46 வயசு ஆகுது. இதெல்லாம் ஒரு வயசு கிடையாது. இன்னும் எவ்வளவோ இருக்குது வாழ்க்கையை ஜெயிக்கணும். அதாவது இன்றைக்கி அடுத்த நிமிஷம் நம்ம நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை இருக்கிறது வரைக்கும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். ஜெயிச்சா ஜெயிப்போம், இல்லைன்னா அது ஒரு அனுபவமாக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். அவ்வளோதான். சரிங்களா? ஓகே, பாய்ங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செவ்வாடையில் தேவியே, செவ்வாடையில் தேவியே, எங்கள் ஓம் சக்தி அம்மாவே, செவ்வாடையில் தேவியே, எங்கள் ஓம் சக்தி தாயம்மா. பாடாமல் இருக்கக்கூடாது சொல்லி 2 வரி பாடியிருக்கேன். சரிங்களா? ஓகே, பாய். பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வெள்ளைக்கண் அழுத்துங்க. உங்கள் MS மீனாட்சி ராகினி, இன்றும் என்றென்றும் உங்கள் இனியவள். ஓகே, பாய்.